ராகி, என்னுடைய அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது அம்மா விடிவு காலமே வரும்? எப்பொழுதுமே இருட்டாகவே இருக்கிறது. எவ்வளவுதான் முயற்சிகளே செய்தாலும் என் வாழ்க்கையில் எப்பொழுதுமே தோல்விகள் மட்டும்தான் இருக்கிறது. நான் ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறேன். ஆனால் அதிலும் எனக்கு படுதோல்வி. அதை சரி செய்யவே எனக்கு பல ஆண்டுகள் ஆகுகிறது. இப்படி நினைக்கிறாய். இப்படித்தான் உன் வாழ்க்கையும் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது நல்லது நடக்கும் என்று நினைக்கிறாய்? என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நேரத்தையும் எந்த நாளும் என்று நான் சொல்லிவிட்டேன். இதற்கு பிறகும் எதையுமே தேவையில்லாமல் நினைத்து கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை சுமக்கிறாய்? கவலையை. அந்த கவலையை சுமக்காதே. கவலையை நீ எந்த அளவு சுமந்து கொண்டு இருக்கிறாயோ அந்த அளவு வாழ்க்கையில் நிம்மதி, திருப்தி எதுவுமே இருக்காது. எப்பொழுதுமே பாரங்கள் மட்டும்தான் இருக்கும். நீ பாரத்தை சுமக்கக்கூடாது. நீ சந்தோஷத்தை மட்டும்தான் சுமக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய நல்லதுகளை பார்க்க உள்ளாய். நல்லது உனக்கு நடக்கும். அதை மட்டுமே ஞாபகம் வைத்துக்கொள். நாள், கிழமை அனைத்தையுமே நான் சொல்லிவிட்டேன். நீ அதை மட்டுமே ஞாபகம் வைத்துக்கொண்டு திருப்திகரமாக வாழ்க்கையில் வாழ பழகு. எதுவுமே நடக்காதோ, முடியாதோ இப்படியெல்லாம் நினைக்காதே. இதுவரை உனக்கு அதிகமான சோதனைகளை கொடுத்த நான் இனி நிச்சயமாக உன்னை வாழ்க்கையில் சாதிக்கவுமே வைப்பேன். இந்த வாராகியானவள் வெற்றியின் நாயகி. எப்படி உனக்கு வெற்றியை தராமல் இருப்பேன்? நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றிகள் வரும், இன்பங்கள் குவியும், அனைத்துமே உனக்கு திருப்திகரமாகவே இருக்கும். இதுவரை உன் வாழ்க்கையில் திருப்தியே இல்லாத உன் வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரி சீக்கிரத்தில் அமைந்து நல்ல ஒரு எதிர்காலங்கள் பிறக்கும். அதனால் கவலையே வேண்டாம். அழாமல் இரு. உனக்கு பிடித்தது போல் வாழ்க்கையை அமைத்து தருவது இந்த வாராகியுடைய வேலை. அதனால் வாராகியை மனதில் நினைத்து கொண்டு எனக்கு என்ன உனக்கு செய்ய பிடிக்குமோ அதை செய். அதுடன் நீ கவலையை நிப்பாட்டிக்கொள். உனக்காக நான் இருப்பேன் எப்பொழுதுமே. ஜெய் வாராகி.